ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டான எப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாம்பே அல்வா செய்கிறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த அல்வாவுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் வந்து ஒரு கப் அளவு வர சோள மாவு இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவர் பவுடர், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு சோள மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்பால் இப்போ 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மோஸ்ட் ஸ்வீட் செய்யினாலே நீங்கள் நான்ஸ்டிக் பேனவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். இப்போ சுகர் சிரப்புக்கு வந்து 2 கப் அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா கப்புமே ஒரே மெஷர்மெண்ட் தான். 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. எந்த கப்பாலும் நம்ம சோளமாவு எடுத்தோமோ அதே கப் அளவு. அதுக்கப்புறம் 2 கப் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே கப் அளவு தான் நான் மெஷர் பண்ணேன். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு வந்து கொதிக்க மட்டும் தான் செய்யணும். அதுக்குள்ள பாகுபதம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பார்த்திங்களா, நல்லா வந்து கரைஞ்சிருச்சு சுகர் எல்லாமேவும். இப்போ லைட்டாக நம்ம வந்து கொதிக்க விடலாம். பார்த்திங்களா, லைட்டாக கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கலந்து வச்சுருந்த சோள மாவை வந்து லைட்டாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்படிலாட்டி நம்மளுக்கு வந்து அடியில் வந்து அந்த சோள மாவு வந்து அடியில் தங்கிடும். அதனால் நம்ம அதை கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கிடலாம். அந்த சுகர் சிரப்பு நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து பபிள்ஸ் வந்துடுச்சு. அதனால் நம்ம வந்து சோள மாவை வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை கிட்டத்தட்ட கைவிடாமல் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான அல்வா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். பார்த்திங்களா, இருந்ததை விட நம்மளுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து திக்காகவே ஆகிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா, அப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்து நம்மளுக்கு அப்படியே தெரியுது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளோட அல்வா வந்து நல்லாவே கொஞ்சம் திக்காயிருச்சு. கைவிடாமல் மட்டும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 13 நிமிஷம் ஆயிடுச்சு. அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு நான்ஸ்டிக் பேன் வந்து யூஸ் பண்ண சொன்னேன். அதில் வந்து அவ்வளோவா ஒட்டாது. நம்மளுக்கு வந்து நெய் வந்து அவ்வளோவா தேவையும் படாது. அதனால தான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க, இல்லை ஏலக்காய் டைரெக்டாக கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் வந்து நல்லா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சோன்னா உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் மட்டும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. பர்ஃபெக்டான அல்வா வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிரும். இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ லைட்டாக உங்களுக்கு அல்வா பதம் தெரியும். அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். இன்னொரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்திங்களா, இருந்ததை விட இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது அந்த கலரு. இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஃபுட் கலர், உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா கலர் வேணுன்றதுக்காக நான் வந்து ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மோஸ்ட் அந்த அல்வாவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நெய் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தேவைப்படும். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். நல்லா கைவிடாமல் மட்டும் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நான் முந்திரி பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நட்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட ஆப்ஷனல் தான். நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாதாம் ஆட் பண்ணலாம், இல்லை பிஸ்தா, அந்த மாதிரி முந்திரி பருப்பு எது வேணால் ஆட் பண்ணால் நான் வந்து முந்திரி பருப்பை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்தீங்களா, இப்போ கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் 1 டேபிள் ஸ்பூனில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க.
இன்னும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மட்டும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நான் ஏற்கனவே ஒரு பவுலில் வந்து கீ தடவி அதில் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஹல்வாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். இது அப்படியே நல்லா செட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எல்லா அல்வாவும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்தே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா செட் ஆக விடலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும். கிட்டத்தட்ட செட் ஆக விட்டு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்திங்களா, லைட்டாக நான் வந்து சாய்க்க மட்டும் தான் செஞ்சேன். அதுவே இவ்வளோ சூப்பராக இவ்வளோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு வந்து அல்வா வந்து ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டான ரொம்ப சூப்பரான ஒரு பாம்பே அல்வா வந்து எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு அருமையான ரெசிபி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.